திருவாளிய கல்லே தமிழ் மக்களிடத்திலே பேசக்கூடிய கல்லு நம்ம கிட்ட பேசுதான்னு பாப்போமே. பக்கத்துல வந்து நிக்கான். மாடசுவாமி திருவாய திறக்கல. அப்ப மாடசுவாமி திருவாய திறக்கல. இந்த மாந்திரவாதி மயிலாளப்ப பார்த்தான். என்னடா இவ்வளவு நேரமும் போற வார மக்கள் கிட்ட எல்லாம் இந்த திருவாளிய கல்லு பேசிட்டு இருந்தது. நம்மளிடையே பேசாம மாடசுவாமியே மௌனமாக இருக்கார். அப்போ இவன் கேட்டான் மாந்திரவாதி. என்ன கேட்டான்? மயிலாளப்ப கேட்டான். என்ன கேட்டான்? ஐயா என்ன திருவாளிய கல்லு போற வார மக்களிடத்துல இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தியே ஐயா, என்னுடைய இடத்துல ஏன் பேச முடக்க உன் வாயை திறந்து பேசுன்னா. பேசு ஐயா பேசு. மாடசுவாமி பார்த்தார். இவங்கிட்ட பேசக்கூடாது. ஆமா இவன் மாந்திரம் படித்தவன். அப்படி என்று மாடசுவாமி மௌனமாக இருக்கும் போது மாடசுவாமி மௌனமாக இருக்கும் போது சரி மயிலாளப்பைக்கு கோவம் வந்துட்டு. ஆமா என்னடா என்ன பேசும் சொல்லி இந்த தெய்வம் நம்மகிட்ட பேச மாட்டேக்க அப்படின்னு அவன் உறைவாளை உருவுகிறான். மாந்திரவாதி மயிலாளப்பை அந்த திருவாளிய கல்லைத்தானே அவன் ஓங்கி மெல்ல வெட்டுகிறான். ஓங்கி மெல்ல வெட்டும் போது அதுல உதரமாக சாயுதையா. திருவாளிய கல்லைத்தானே அவன் உறைவாளால் வெட்டும் போது அங்க உதுரமா சாயுதையா. பார்த்தானே மயிலாளப்ப மாடசுவாமி என்று அறியாமல் உறவாளை கொண்டு வெட்டியதொரு காரணத்தால் உதரமாக சாயும் போது பார்த்தான் மாந்திரவாதி மயிலாளப்பையோ அந்த இடத்துல திடுக்கிட்டு மெய்மறந்து இதுக்கு மேலேயும் நம்ம இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படி என்று அந்த மாந்திரவாதி மயிலாளப்ப வெறுன்னு வாரான். மாடசுவாமி பார்த்தார். ஏ மயிலாளப்ப நான் பாட்டு தமிழ் சமுதாய மக்களிடத்துல பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன திடீர்னு உறவாளை கொண்டு வெட்டிட்டு நீ பாட்டு போறிய, உன்னை சும்மா விட்டுறோம் நினைச்சியா? அப்போ தெய்வமான மாடசுவாமி அவர் பின்னாலே வருவோதையா. மயிலாளப்ப பின்னாலே மாடசுவாமி வந்தல்லவோ. மக்கமா நகர்தனிலை அட்டாதொட்டி வெண்ணூதை மக்கமா நகர்தனில அட்டாதொட்டி செய்யுதையா. ஆட்டெழும்ப மாட்டெழும்பை ஆதியில வந்த தெய்வமோ ஐயா சொல்லுட்டி மாடசுவாமி. ஆட்டெழும்ப மாட்டெழும்ப அள்ளி அள்ளி வீசுவாரா. செங்கமட்ட மாட்டெழும்ப அவ திரட்டி வாரி எரியுவாரா. போறவர வாரவரை அவரும் பொடதி அடி அடித்தாரே. மாடசுவாமி வாரவர எங்க ஆதியிலே வந்த தெய்வம் ஐயா
துள்ளொட்டி மாட சுவாமி ஐயா நெஞ்சி அடி அடிக்கார அட்டா தொட்டி பொருட்களைய ஆதாளி தாங்களைய மக்கமா நகரத்திலகி இஸ்லாமிய மக்கள் எல்லாம் பச்சை கோடி கம்பம் எடுத்து கந்திரி பார்க்க வார வர எங்க தெய்வமான மாட சுவாமி மூணு துண்டா முறிக்கார பாத்தியா ஓத வருவவரை அவரும் பரிகாசம் செய்யுவார் பாத்தியா ஓத வருபவரை பாத்தியா ஓத வருபவரை அவன் பரிகாசம் பண்ணுவானாய் அப்போ தெய்வமான மாட சுவாமி அட்டா தொட்டி பொருட்களைய ஆதாளி தாங்களைய பார்த்தானே மயிலாளப்ப பேயோ சாசுகளோ இல்ல கொள்ளாத தெய்வங்களோ மை ஓட்டு பார்க்க வேண்டும் நாம மாந்தரத்தால் அறிய வேண்டும் மாட சுவாமி அப்பா ஏ மயிலாளப்ப என்ன 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 திருவாலியக்கல்ல உறவாள கொண்டு வெட்டினியப்பா வெட்டிட்டியப்பா வெட்டிட்டிய உதரமா சாயுதேன்னு இந்த திடுக்கிட்டு பயந்து போய் நீ மக்கத்துக்கு வந்துட்ட அதோட உன்னை சும்மா விட்டுருவோம் நினைச்சியா நினைக்காதப்பா அப்படி என்று இஸ்லாமிய வளவுக்குள்ளாக தெய்வமான துள்ளுகுட்டி மாட சுவாமி எட்டோடு 8 நாளாக இடைஞ்சல் தாங்க முடியல ஆட்டெலும்ப அள்ளி எறிந்தார். ஆமா, செங்கமட்ட மாட்டெலும்ப மாடசுவாமி திரட்டி எறிந்தார். போற வார மக்களை எல்லாம் அடித்து துன்புறுத்தும் போது சரி மயிலாளப்ப பார்த்தான். இது பேயா இருக்குமா இல்ல பொல்லாத தெய்வங்களாக இருக்குமா? அதனாலே இப்போ உடனடியாக மாடசுவாமி யாருன்னு அறியணும். அப்படி என்று அண்ணா மச்சிக்கு தாயே நீ வைத்தாயே நீ அவன் மச்சிக்கு தாயே நீ வைத்தாய் என்ன மாறேன மையெடுத்தான். குச்சிலுக்கு சாவி போட்டான் சாவி போ குட்டி மந்திர ஏடெடுத்தான். அண்ணா வெத்திலையில் மைத்தடவி மைத்தட விளக்கு முகம் பார்த்தானே அவன் விளக்கு முகம் பார்த்தானே. துள்ளுகுட்டி மாட சுவாமி மாட முறுக்கு மீசமுண்ட கண்ணு ஆடுகிறார் மாட சுவாமி. அப்போ வெத்தலையில மைத்தடவி அவன் விளக்கு முகம் பார்க்கும் போது வெத்தலை மயிலே மாட சுவாமி ஆடினார். அப்பா ஏ மயிலாளப்ப நான் யாருன்னு உனக்கு தெரியுதா? தெரியலையா யாரப்பா? ஐயா என்ன தெரிஞ்சாத்தானே யாருன்னு தெரிஞ்சாத்தானே சொல்லுவேன். நீ யாரையா? நீ யாரு? அதாவது என்ன நீ திருவாலிய கல்லுன்னு நினைச்சு தமிழ் சமுதாய இடத்துல பேசக்கூடிய கல்லுன்னு நினைச்சு என்ன உறவாள கொண்டு ஒட்டினியப்பா. வெட்டிட்டியாப்பா. அந்த உறவாள கொண்டு வெட்டும் போது சரி உறவாள கொண்டு வெட்டும் போது நான் உதரமா சாஞ்சின்னு சொல்லி நீ பதறி வந்துட்டியப்பா. அந்த திருவாலிய கல்லிலே இருந்தவன் ஆதியிலே வந்த தெய்வம் என்பே துள்ளுகுட்டி மாடசுவாமியின் பெயர். இறைவன் துள்ளுகுட்டி மாடசுவாமியை பூலோகம் அனுப்பும் போது மாடசுவாமி என்ன சொல்லி அனுப்பினார்? நீ தமிழ் இன சமுதாய பெருமக்களை வாழ வைக்கும் தெய்வமாக இருக்க வேண்டும் என்று
இறைவனாகிய கடவுள் என்னை பூலோகம் அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்தார் அப்பா. அதனாலே தமிழ் இன சமுதாய பெருமக்களை வாழ வைக்கும் தெய்வமாக நான் கொலுவிருக்கின்றோம். ஆமா. அப்படியே சரி. அப்போ பேசிக் கொண்டிருக்கும் போது என்ன உடனடியாக மாடசுவாமி சொன்ன, அப்பா அப்பா நான் பாட்டு சும்மா இருந்தேன், என்ன உறவாள கொண்டு வெட்டினேன். வெட்டின தோசத்துக்கு மக்கமா நகரத்திலே துள்ளுகுட்டி மாடசுவாமிக்கு நிலையம் போட்டு ஆடு கோழி பந்திரியாக்கி தரலன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். அப்ப சொன்னார், ஆடு கோழி கந்திரியாக்கி கொடுக்கலாம் உன்னை சும்மா விட மாட்டேன்பா. நானே வாழ வைக்கும் தெய்வமாக நான் பாட்டு சிசானி இருந்தேன். என்னை யாருன்னு தெரிஞ்சுக்கோ. தமிழ் இன சமுதாய பெருமக்களை வாழ வைக்க வந்த தெய்வமான துள்ளுகுட்டி மாடசுவாமிக்கு அப்ப மக்க மாநகர்தனில மக்க மாநகர்தனில மாந்திரவாதி மயிலாளப்ப மாந்திரவாதி மயிலாளப்ப நிலையம் போட்டு கொடுத்தானே, நிலையம் போட்டு கொடுத்தானே. சுவாமி என்பவர்க்கு அவன் நிலையம் போட்டு கொடுத்தானே. மக்கமா நகரத்திலை மயிலாளப்பை என்பவன்தான் ஆதியில வந்த தெய்வம் ஐயா துள்ளுட்டி மாடசுவாமி. மாடசுவாமி என்பவர்க்கு நிலையம் அது போட்டல்லவோ. பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. மாடசுவாமி என்ன சொல்லுவாரா? விடிய விடிய பாடுறவனுக்கு தான் வழி தெரியும். வாயை பிளந்துட்டு ஆணு கேட்டா போதாது. என்ன சொல்லுவாரா? மக்க மாநகர்தனில ஒரு நிலையம் வாங்கியல்லோ. அப்போ இங்கே நாமல் இருக்க வேண்டாம். அப்படியாக மாடசுவாமி மக்கத்து நிலையம் வச்சு திருவாளிய கல்லில வந்து யார் வருவா எவர் வருவா என்று மாடசுவாமி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி மாடசுவாமி எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது ஐயா நாட்டிலையும் நல்ல நாடு, நாட்டிலையும் நல்ல நாடு, நாவலர்கள் புகழும் நாடு, கோடமலை பொழியும் நாடு, ஐயா குளுந்த தண்டல் வீசும் நாடு, ஆரோடு பொதிகை சூழும் அருவி நீர்கள் வாய்ந்துவோ, வருக்கை பிளாமரங்கள் வளர்ந்தோங்கி செழிக்கும் நாடு, காணமலை பொழியும் நாடு, பொழியும் காடு கரைகளெல்லாம் விளையும் நாடு, மானிருந்து விளையாடும் நம்ம மானூர் தன்னாதில ஐயா மானூர் தன்னதில யாரெல்லாம் வாழ்ந்து வாரா? அம்பலவான சுவாமியும் தான் அடக்கமாகி இருக்காரே. மானூரு தன்னதிலை அம்பலவான சுவாமிக்குத்தான் சிவல ராஜாவோ
ஒய்யா கொண்ட மந்திரியோ சிறப்புடனே வாழ்ந்து வாரா சீவல ராசாவும் ஒய்யா கொண்டா மந்திரியும் அம்பலவான சுவாமி அம்பலவான தேசிகர்னு பேர். ஆமா அந்த அம்பலவான சுவாமி இருக்காரே இருக்காருல அவர் காசியில இருந்து கன்னியாகுமரி வரையிலும் சரி ஒவ்வொருத்தருக்காக காட்சி கொடுக்கணும், சேர்வை கொடுக்கணும் ஆமா அப்படின்னு சொல்லி அம்பலவான சுவாமி காட்சி கொடுக்க வந்து கொண்டிருக்கிறார் இருக்கின்றார். அப்போ அம்பலவான சுவாமிக்கு அம்பலவான தேசிகர் என்று ஒரு பெயர் உண்டு. ஆமா காசியில இருந்து வரும்போது என்ன காசி, ஆமா சீர்காழி சிதம்பரம், சரி தென்மேற்கு அண்ணாமலை, அண்ணாமலை அண்ணாமலையிலே வந்தோ அண்ணாமலைநாதருக்கும் உண்ணாமலைக்கும் காட்சி கொடுத்து சரி அங்கிருந்து தென்மது மதுரை மாநகரத்துக்கு வந்தார் அம்பலவான சுவாமி. ஆமா மதுரவாள் சொக்கரையும் மீனாட்சி அம்மாளையும் சேர்வை செய்து செய்து தென்மதுரை, ஆமா திருப்பரங்குன்றம், குன்றம் திருமங்கலம், மங்கலம் ஸ்ரீவில்லிபுத்தூர், சரி ராஜபாளையம், ஆமா சங்கரங்கோவில், சரி சண்முகநல்லூர், ஆமா சண்முகநல்லூர் பாதையா ஆமையா வன்னி கலந்த தேவர்குலத்தை கடந்து கடந்து மாடசுவாமி அழகிய பாண்டியபுரத்தை கடந்து ஆமா திருநெல்வேலி நெல்லை டவுனுக்கு வந்தார், நெல்லையப்பர் வாசலுக்கு. ஹோட்டி. அப்போ அம்பலவான சுவாமிக்கு ஒரு எண்ணம், என்ன எண்ணம் நெல்லையப்பருக்கும் காந்திமதி அம்மாளுக்கும் காட்சி கொடுக்கணும் கொடுக்கணும் அப்படின்னு கோயிலுக்குள்ள வரும்போது வரும்போது அன்னைய பார்க்க நெல்லையப்பரும் காந்திமதியும் என்ன செய்தாங்க மேனாவென்னும் பல்லக்கில பள்ளத்துல குறுக்குத்துறைக்கு ஸ்தானம் பண்ண போயிருக்கான். சரியா போச்சு அப்பம் பார்க்க இந்த அம்பலவான சுவாமி உள்ள வந்து வந்து நெல்லையப்பா காந்திமதி, காந்திமதி நெல்லையப்பா. நெல்லையப்பா காந்திமதி, காந்திமதி நெல்லையப்பா. அப்போ நெல்லையப்பா காந்திமதி, காந்திமதி நெல்லையப்பான்னு சொல்லும் போது ஆமா உள்ள என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அங்கதான் ஆளு இல்லையா, ஒரு ரெண்டு இருந்தாங்க இல்லையே. அவோ நெல்லையப்பரும் காந்திமதியும் மேனாவென்னும் பல்லக்கில பள்ளத்துல அவ மேனாவென்னும் பல்லக்கில ஆமா அவரு ஸ்தான பண்ணம் போயிருக்கதாலே சரி நாம என்ன செய்வோம் ஏது செய்வோம் அப்படின்னு இவருக்கு ஒரு மனவரத்தம் அடைந்து ஆமா அப்போ பார்த்தா நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஏன் உள்ள இருந்து என்னன்னு சத்தம் வரலையே, சத்தம் கேட்கலையே. அப்ப இதுக்கு மேல நாம இங்க இருக்க கூடாது. ஆமா அப்போ உடனே இவருக்கு கோபம் வந்த அம்பலவான சுவாமி என்ன செய்தார், நெல்லையப்பா அப்பா காந்திமதி என்ன உனக்கு 1000 கொட்ட வகப்பாட்டுக்கும் ஆளாக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லிதானே நீ கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு கேட்கல, நீர் என்னன்னு கேட்கல. அதனாலே கோபம் கொண்ட அம்பலவான சுவாமி சாமி அவருக்கு ஒரு சாபம் கொடுத்தார். என்ன கொடுத்தார், நெல்லையப்பா அப்பா நான் கூப்பிட்ட குரலுக்கு நீர் என்னன்னு கேளாம இருந்ததாலே இருந்த காரணத்தினால 1000 கொட்ட வகப்பாட்டுக்கும் ஆளாக்குத்தான் குறையா இருக்கு நீ நினைச்ச காரணத்தால நெல்லையப்பா என்ன நீர் கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு கேளாம இருந்ததாலே ஆமா நீர் இருக்கும் இடத்துல எள்ளும் குறுக்கும் எருக்களையும் முளைக்க கடவுது போ போயிட்டு வா அப்படின்னு சாபத்தை கொடுத்து ஆமா நெல்லையப்பரும் காந்திமதியும் என்ன அப்படி லேசா இவர் அப்பம் பார்த்தா இனிமே நம்ம இங்க இருக்க கூடாது ஆமா சாபத்தை கொடுத்துட்டு வடக்க திரும்பினார். அப்ப திரும்பும் போது என்ன இவர் வெளியில வாராரு. ஆமா நெல்லையப்பரும் காந்திமதியும் குறுக்குத்துறைக்கு ஸ்தானத்துக்கு போயிருந்தவங்க அவங்களும் வந்து இறங்குதான். ஆமா அப்பதான் வாராக. ஆஹா என்ன காந்திமதி அம்மா அம்பலவான சுவாமியை பார்த்தார். என்னடா என்ன அம்பலவான சுவாமி வந்திருக்காரு, நம்மள நெல்லையப்பா காந்திமதி என்று அழைத்திருக்கிறார். ஆமா கூப்பிட்ட குரலுக்கு என்னன்னு கேளாம இருந்ததாலே சரி நெல்லையப்பா நீர் என்னன்னு கேட்கலன்னு சொல்லி கோவத்துல நீ இருக்கும் இடத்துல எள்ளும் குறுக்கும் எருக்களையும் முளைக்க கிடவுன்னு சாபம் கொடுத்துட்டோம். அப்ப இனிமேல் நம்ம அங்க இருக்க கூடாதுன்னு திரும்பி கோவத்துல போறாரு. ஆமா அப்படின்னு நெல்லையப்பரும் காந்திமதியும் அம்பலவானரே ஐயா அம்பலவானரே கோவப்படாதீங்கோ, சச்சு திரும்புங்கோ. அப்ப நிமிந்து பார்த்தார். நெல்லையப்பரும் காந்திமதியும் அப்பந்தான் மீனாவென்னும் பல்லக்கில் வந்து இறங்குதார். அப்ப பார்த்தார் காந்திமதி அம்மா சொன்னா, நெல்லையப்ப சொன்னா, அம்பலவான சுவாமி நாங்க குறுக்குத்துறைக்கு ஸ்தானத்துக்கு போயிருந்தோம், அதனாலதான் நீங்க வந்ததுக்கு நாங்க என்னன்னு கேட்கல, எங்க பிழை ஒருக்கணும்னா. அப்ப பார்த்தார் ஆஹா உள்ள 2 பேரும் இல்லாத காரணத்தால தானே நம்மள என்னன்னு கேளாம இருந்திருக்காங்க, அது தெரியாம நம்ம சாபம் கொடுத்துட்டோமே அப்படின்னு சாப விமோச்சனம் கொடுத்தார். அதுக்கு என்ன செய்யணும், எள்ளும் குறுக்கும் எருக்களையும் வெளியே வர நெல்லையப்பர் காந்திமதி உள்ளே போக எப்படி
சொன்னார்? என்ன எள்ளும் குறுக்கு எருக்களையும் வெளியே வர வர நெல்லையப்பர் காந்திமதி உள்ளே போக உள்ளே போக அப்படின்னு வரத்தை கொடுத்து கொடுத்து இல்லையப்பா என்ன நான் வடக்க திரும்பிட்டேன், சரி மானூர்ல போய் அடக்கமாக போறேன். ஆமா மானூர்ல போய் நான் அடக்கமாக இருப்பதால இருப்பதால என் காட்சியை பார்க்கணுமானா நீ மானூர்ல வந்து என்ன கண்டுக்கோ. ரெண்டு பேரும் வந்து என்ன பாத்துக்கோங்க. என்ன பார்க்கணும் நீங்க ஆசைப்பட்டேன்னா ஆசைப்பட்டு என்ன மானூர்ல வந்து என்ன பார்த்துக்கோ. பாத்துக்கோங்க. வரட்டுமா? போயிட்டு வாங்க. அப்ப அம்பலவாணிய சுவாமி சுவாமி அம்பலவான தேசிகர் தான் நெல்லைட்ட உண்டான் கடந்து தான் கடந்து பாராரே ஒரு முகமா மானூர் ஊரதில அம்பலவான தேசிகர் தான் அடக்கமாகி இருக்காரே. மானூறு மக்கள் எல்லாம் அம்பலவான சுவாமிக்குத்தான் நாம அம்பலத்தை கெட்டணுமே. அம்பலம் தான் கெட்டுவதற்கு யாருடைய தலைமையில அங்க சீவர ராசாவும் என்ன ஒய்யா கொண்ட மந்திரியோ அப்போ மானூர் ஊரதில மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வாழ்ந்து சிவல ராஜாவும் ஒய்யா கொண்ட மந்திரி வாழ்ந்து வரும் காலத்தில அப்போ அந்த ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ஐயா சிவலராசா ஒய்யா கொண்டா மந்திரி, இந்த உலகத்திலே யாருக்கும் கிடைக்காத பெருமை நமக்கு கிடைச்சிருக்கு. அம்பலவான சுவாமி மானூர்ல வந்து அடக்கமாயிட்டாரு, அவருக்கு அம்பலம் கட்டணும்னு ஊர் மக்கள்லாம் பேசினாங்க. அப்படியா? அழகா கட்டுவோமே. அப்ப அம்பலம் கட்டணுமானா அங்க காரலிங்க கரையாளன் என்று ஒருவர் இருந்தான். அந்த கரையாளன் தலைமையிலே காரலிங்க கரையாளன் என்று ஒருவனுமே வாழ்ந்து வாரா. காரலிங்க கரையாளன் அம்பலந்தான் கெட்டுவதற்கோ பாராணி ஒரு முகமா. அம்பலம்னா அந்த சுவாமிக்கு அழகான ஒடுக்கம். அப்போ இப்ப மாதிரி அந்த காலத்துல இந்த காரு மோட்டாரு அதெல்லாம் கிடையாது, இல்ல ரயில் சைக்கிள்லாம் கிடையாது. பூரா கால்நடை தானே. அந்த காலத்துல என்ன காஞ்சிவனம் என்னும் பூஞ்சோலையில கைவிடி செங்கல் கொண்டு வரணும். ஆமா. கைமாத்து செங்கல்லாம் என்ன 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 இப்போ என்ன சங்கரங்கோயில இருந்து இப்போ சேந்தமரத்துக்கு போனோம்னு வச்சுக்கோங்க. ஆமா. அந்த காலத்துல என்ன வாங்க சங்கரங்கோயில இருந்து சேந்தமரத்து வரைக்கும் ஒரு ஆளு ஒரு மிஞ்சி போனா ஒரு 3 அடி கேப்ல தள்ளி தள்ளி நிப்பாங்க. ஆமா. அப்போ ஒருத்தன் செங்கல் எடுத்து இங்க இருந்து அங்க போடுவார், அவர் அங்க போடுவாரு, அவர் அங்க போடுவாரு. அப்போ அங்க போட்ட செங்கல் எங்க வந்து சேர்ந்துரும்? சேந்தமரத்துக்கு வந்துரும். அதே மாதிரிதான். ஆமா. காஞ்சிவனம் பூஞ்சோலையில இருந்து அம்பலவான சுவாமிக்கு அம்பலம் கட்ட கைமாத்து செங்கல் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ கைவிடி செங்கல் வந்து கொண்டிருக்கிறது. அந்த கைவிடி செங்கலை கொண்டு மானூர் ஊர்ல அம்பலவான சுவாமிக்கு அம்பலம் கட்டலாம்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த காரலிங்க கரையாளன் தலைமையில தான் நடக்கு. ஆமா. அப்ப அந்த காரலிங்க கரையாளன் என்ன அவன் அந்த காஞ்சிவனம் என்னும் பூஞ்சோலையில சுத்தி சுத்தி வந்தார்ல. அவன் சுத்தி சுத்தி வரும்போது அந்த மரத்துக்கு கீழே இருந்த எங்க தெய்வமான துள்ளுகொட்டி மாடசுவாமி இருக்கக்கூடிய திருவாளிய கல்ல கண்டான்.
என்னடா என்ன அது ஆச்சரியமா இருக்கு. இந்த திருவாளியக்கல்ல பார்க்கும்போது நல்ல பருங்கல்லா இருக்க, நல்ல அழகாவும் இருக்க. அதனாலே ஆமா அது உருண்ட நல்ல திரண்ட கல்லு. ஐயா உருண்ட நல்ல திரண்ட கல்லு, அது ஒழுக்கமான திருவாளிய கல்லு. 10 வண்டி சுத்திரு, அதுவோ பளிங்கி போல இருக்கும் கல்லு. 10 வண்டி சுத்திருக்கும், 10 வண்டி சுத்திருக்கும், அது ஒழுக்கமான கல்லு. என்ன திருவாளிய கல்லைத்தானே காரளிங்க கரையாளன் வாய்த்தது போல் வாய்த்திருக்கு, கல்லதுதான் கிடைத்திருக்கு. அந்த கரையாளனுக்கு ஒரே ஆசை. என்ன? அந்த காரளிங்க கரையாளன் ஆமா எங்க தெய்வமான தொல்லுகுட்டி மாடசுவாமி இருக்கக்கூடிய திருவாளிய கல்ல கண்டான். கண்டான். எப்படியாவது இந்த திருவாளிய கல்ல நாம கொண்டு போயிடணும், மானூருக்கு கொண்டு போயிடணும். ஆமா சரி, கைவிடி செங்கலை கொண்டு வந்து அம்பலம் கட்டலாம், கட்டியாச்சு. திருவாளிய கல்ல கொண்டு நம்ம எங்க வைக்க? எங்க கொண்டு வைக்கணும்? இவனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? அம்பலவான சுவாமியுடைய அம்பலத்துல வாசல் விட்டுருப்போம் இல்லையா, நிலை. நிலக்கல்லு, நிலக்கல்லுக்கு அந்த வாசலுக்கு மேல நிலைக்கு மேல பார்வக்கல்லா வைக்கணும்னு நினைச்சான். ஆமா திருவாளிய கல்லு என்ன பார்வைக்கு வைக்கக்கூடிய கல்லா? சாதாரண கல்லாது. அந்த தெய்வமாகப்பட்ட ஆதியிலே வந்த தெய்வம் எங்க ஐயா துள்ளுகுட்டி மாடசுவாமி கொழுவிருக்கின்றாரே. ஆமா தமிழின சமுதாய பெருமக்களை வாழ வைக்கும் தெய்வமாக கொழுவிருக்கின்றாரே எங்க வட்ட பொட்டழகன் மாடசுவாமி. மாடசுவாமி மாடசுவாமியுடைய திருவாளிய கல்ல கல்ல அவன் நிலைக்கு மேல பார்வைக்கெல்லாம் வைக்கணும் நினைச்சதுதான் குத்தம். ஆமா மாடசுவாமி பார்த்தார். என்ன செய்தார்? ஏ காரலிங்க கரையாளா, கரையாளா, நீ என்ன காஞ்சிபுரத்துல இருந்து மானூருக்கு தூக்கிட்டு போற. சரி நீ தூக்கிட்டு போ, பாத்துக்கிட்டு வா, உன் பின்னால வாரேன் வாரேன் அப்படின்னு மாடசுவாமி மனசுல நினைச்சிருக்கும் போது, சரி அந்த கல்லை வேற யாராலையும் தூக்க முடியாது. முடியாது முடியாது. அந்த கல்லை ஆமா வேற யாராலையும் தூக்க முடியாது. முடியாது. இந்த கல்லை தூக்கணுமானா என்ன செய்யணும்? 6 பேர் காவட்டு கட்டி சுமந்து தூக்குனாங்க. ஆமா அதாவது என்ன? 6 பேர் காவட்டு கட்டி. காவட்டுனா என்ன? காவடி, காவடி கட்டி. அந்த திருவாளிய கல்லை தானே கல்லை கொண்டு வரார் ஒரு முகமா மானூறு தன்னதிலை அம்பலவான சுவாமி கிட்ட அம்பலந்தான் கட்டுவதற்கோ கரையாளன் தலைமையில நிலைக்கு மேல பார்வக்கல்லா பார்வக்கல்லா வைத்தாங்கோ. பார்வக்கல்லா வைத்தல்லவோ அண்ணா கீழே சுவர் கட்டி எல்லோ கட்டி அவங்க மேல சுவர் கட்டும் போது கட்டும் என்ன கீழே சுவர் சாயுதையா சாயு. அப்போ மேல சுவர் கட்டும் போது கட்டும் வடக்கு சுவர் சாயுதையா சாயு. வடக்கு சுவர் கட்டும் போது ஐயா மேல சுவர் சாயுதையா. வடக்கு சுவர் கட்டும் போது வடக்கு சுவர் கட்டும் போது சாயுதையோ. அப்போ சிவரதுதான் சாயும் போது இந்த
காரலிங்க கரையானுக்கு ஒரே கவலை. என்ன கவலை? ஏன் கவலை? என்னடா என்ன அம்பலத்தை கட்ட முடியலையே, முடியலையே? மானூர்ல வந்து அம்பலவான சுவாமி அடக்கமாய் இருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டமே. சந்தோஷப்பட்டமே. அவருக்கு நாம அம்பலம் கட்டணும்னு எவ்வளவு பாடு, எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தோம். எவ்வளவு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு ஆமா கஷ்டப்பட்டு சரி இந்த காவடு கெட்டிலாம் இந்த திருவாளியக்கல்ல கொண்டு வந்து வந்தோம். அவன் நிலைக்கு மேலா பார்வக்கல்லா வச்சு சரி அவங்க கீழச்சுவரை கட்டிட்டு மேலச்சுவரை கட்டுதான் கீழச்சுவர் பொத்துன்னு சாயுது. சாயிட அப்ப மீண்டும் மேலச்சுவரை கட்டிட்டு கீழச்சுவரை கட்டுதான் மேல சுவர் சாயுது. சாயுது. வடக்கு சுவர் சாயுது. ஆமா தெற்கு சுவர் மட்டும் சாயாம இருக்கு. ஏன் சாயல? அந்த செவரு மட்டும் ஏன் சாயல? அதுலதான் சுவாமி திருவாளியக்கல்ல அதுலதான் இருக்கு. ஐயா அங்கதான் இருக்காரு. அந்த தெக்க பார்த்து வாசல் விட்டதாலதான் ஆமா அந்த தெற்கு வாசல்ல இருக்கக்கூடிய தெற்கு சுவர் மட்டும் சாயாம இருக்கு. இருக்கு. இவன் பார்த்தான். என்ன செய்தான்? காரலிங்க கரையானுக்கு ஒரே மனக்கவலை. என்ன கவலையோ? அம்பலம் கட்டக்கூடிய வேலை நடவர முடக்கு, நடபடலையே தடப்பட்டு செவரு சாஞ்சுக்கிட்டே இருக்கு. இருக்கு. அப்போ என்ன செய்வோம், ஏது செய்வோம்? காரலிங்க கரையாளன் மனமதியிலே எண்ணுகிறான். யாரு வந்தா எவரு வந்தா எவரு வந்தா என்பதனை அறியணுமே ஐயா, என்பதனை அறியணுமே. தன்னதிலை ஐயா அட்டகாசமும் பொறுக்கலையே, எட்டோட 8 நாளா அங்க இடைஞ்சல் தாங்க முடியலையே. அம்பலவான சுவாமிக்கு தான் அம்பலந்தான் கெட்டும் போது போற வார மக்களைத்தான் மாடசுவாமி புடதி அடி அடிக்கா. வார வேற போறவ அவர் வரும் அடி அடிக்கா. அப்போ தெய்வமான மாடசுவாமி இடைஞ்சலது செய்யும் போது காரலிங்க கரையாளன் ஊரு மக்கள் எல்லாம் கூடியல் காரலிங்க கரையாள ஐயா காரலிங்க கரையாள ஐயா ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் அவங்க என்ன செய்தார் ஏது செய்தார். மானூர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடினாங்க. ஆமா மானூர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி ஒன்று கூடி அந்த காரலிங்க கரையாளன் தலைமையில கரையாளன் சொன்னா என்ன சொன்னா? என்ன ஏதுன்னு தெரியல, தெரியலையே. இப்படி அம்பலவான சுவாமிக்கு அம்பலம் கட்ட முடியல, ஒரே இடைஞ்சல். ஆமா இது பேயா பிசாசா பொல்லாத தெய்வமான அறியணும். யாருன்னு பார்க்கணும்ல. அப்ப யாருன்னு பார்க்கணுமானா கோடாங்கி அழைக்கணும். ஆமா கோடாங்கி அழைச்சோம்னா அலட்சியம்னு சொன்னா கோடாங்கி உள்ளத உள்ளபடி ஒளியாம சொல்லுவான். சொல்லுவான். அப்ப எந்த கோடாங்கி அழைக்கலாம்? எங்க ஒரு கோடாங்கி அழைக்கலாம்? நம்ம ஏரியாவிலே ரொம்ப பேர் போன கோடாங்கி யாரு? யார் யார் ஐயா? நம்ம ஏரியாவிலே ஆமா ரொம்ப பேர் வாங்கின கோடாங்கி யாரு? யார் யாரு? ஐயா எட்டாங்குளம் ஊரதியில ராமலிங்க கோடாங்கிதான் நல்ல ஊரி சொல்லிடுவா. எட்டாங்குளம் கோடாங்கிய நாம மானூருக்கு அழைக்கணும். எட்டாங்குளம் கோடாங்கிய ஐயா எட்டாங்குளம் கோடாங்கிய நம்ம மானூருக்கு அழைக்கணுமே.
வைக்கணுமே என்று காரலிங்க கரையா வாரார்கள் ஒரு முக ஊரில் உள்ள மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அப்படியாக காரலிங்க கரையாளன் தலைமையில ஆமா அவங்க தேடி வரும்போது என்ன ஆச்சு என்னாச்சு இவர்களுக்கு மனசுல ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? அதாவது என்ன? எட்டாங்குளம் கோடாங்கிய பார்க்கணும் வராங்களே. திருவாலியக்கல்லில் இருந்த தெய்வமான துள்ளுகுட்டி மாடசுவாமி பார்த்தார். என்ன செய்தார்? நாம கைலாசத்திலே பிறந்து கன்னி தமிழ் நாட்டுக்கு வந்து திருவாலியக்கல்லில இருந்து ஆமா எப்படி மானூருக்கு வந்தம் என்பது அவனுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. நம்ம கைலாசத்துல பிறந்தோம். ஆமா கன்னித்தமிழ் நாட்டுக்கு வளர்ந்து திருவாலியக்கல்லில இருந்து காஞ்சிவனத்துல இருந்து நாம எப்படி மானூருக்கு வந்தது எட்டாங்குளம் கோடாங்கி எப்படி சொல்லுவான்? அவனுக்கு தெரியாது, விவரம் தெரியாது. அதனாலே எங்க ஐயா துள்ளுகுட்டி மாடசுவாமி பார்த்தா என்ன செய்தார்? நாமளே எட்டாங்குளம் கோடாங்கி போல அவதாரம் எடுக்கணும். நம்மளே போனா என்ன நாமளே எட்டாங்குளம் கோடாங்கி போல ஆமா அம்பலவான சுவாமியுடைய அம்பலங்கட்டி இடத்துல போய் நாமளே உடுக்க அடிச்சு குறி சொல்லணும் அப்படின்னு ஆமா எங்க மாடசுவாமி என்ன செய்தார்? எங்க தெய்வமான ஆதியிலே வந்த தெய்வம் ஐயா துள்ளுகுட்டி மாடசுவாமி எட்டாங்குளம் கோடாங்கி போல எங்க ஐயா அவதாரம் எடுத்தார். என்ன அவதாரத்துல வாரார்? அப்படி கேளுங்க. ஆமா ஐயா கச்சேவர் இஞ்சி கட்டி கருங்கச்ச சுங்கல் வாராரே மாடசுவாமி உடுக்கு பைய தோளில் போட்டு எங்க உத்தமர் தான் வாராரே. தோளில் போட்டு எங்க உயர்ந்த தெய்வமாட சுவாமி எட்டாங்குளம் கோடாங்கி போ எங்க தெய்வம் வாராரே ராமலிங்க கோடாங்கி போ எங்க ஆதியில வந்த தெய்வம் ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி கருத்த கம்பளி போர்வ மேல போட்டு கருங்காலி கம்படு உடுக்கு பைய தோளில் போட்டு வாராரே மாடசுவாமி கும்பிட போன தெய்வம் ஐயா குறுக்க வந்த காட்சிய போ மாடசுவாமி வருவாரா? அப்போ மாடசுவாமி வரும்போது இந்த மானூர் மக்களும் காரலிங்க கரையாலும் எட்டாங்குளம் கோடாங்கி தேடி வாரான். அப்போ தெய்வமான மாடசுவாமியும் எதுக்க வாரார். ஆஹா ஐயா ஏ காரலிங்க கரையாளரே அண்ணா வாராரே அவர்தான் எட்டாங்குளம் கோடாங்கி. ஐயா கோடாங்கி கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி வந்துட்டீங்களே. அப்ப என்ன உங்களுக்கு முன்னால தெரியுமா? தெரிஞ்ச மாதிரி தான் தெரிஞ்ச ஆள் மாதிரி தான் தெரியுது. என்ன நீங்க முன்னால பாத்திருக்கல ஐயா? பின்ன பார்த்தது இல்லையா? நீங்க யாரு எங்க இருந்து வரீங்க? ஐயா என்ன நான் தான் எங்களுக்கு ஊரு மானூரு. சரி நாங்க அம்பலவான சுவாமிக்கு சீவலராசா காலத்துல ஒய்யா கொண்டா மந்திரியுடைய காலத்துல அம்பலம் கட்டணும்னு சொல்லி வந்திருக்கோம். ஆமா
அம்பலம் கட்டும் போது சிறு சிறு இடைஞ்சல் நடக்கும். ரொம்ப நடக்க அந்த சிறு சிறு இடைஞ்சல் நடப்பதாலே அது என்னன்னு பார்க்கணும், அது என்னன்னு அறியணும். யாருன்னு பார்க்கணும். அதனால எட்டாங்குளம் கோடாங்கி நீர் அம்பலமான சுவாமியுடைய ஆமா, அம்பலத்துல வந்து உடுக்கு தட்டி குறி சொல்லணும். சொல்லணும் ஐயா. அப்படியா? ஆமா, சரி. ஆ, நீங்க உடுக்கு தட்டி குறி சொல்லுதான் சரிதான். சரிதான் ஐயா. நான் யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல. தெரியாதுல்ல. நான் கோடாங்கில எவ்வளவு பேரு போனவம்னு உங்களுக்கு தெரியும்ல. அது தெரியும். பேரு வாங்கினவனா பேரு போனவனா? ரெண்டும் தான். அதனாலே ஆமா, என்னை பத்தி நீங்க உள்ளத உள்ளபடி உங்களுக்கு ஒளியாம சொல்லணுமா? ஆனால் நான் கேட்ட பொருள் எல்லாம் கொடுத்தா தான் உள்ளத சொல்லுவேன். உங்களுக்கு என்ன பொருளா வேணும் கேளுங்க. அப்படியா? ஆமா ஐயா. அட்டகும்பம் 8 வேண்டும். 8 வேண்டும். அதுக்கு தேங்காய் 10 வேண்டும். அட்டகும்பம் 8 வேணும். அதுக்கு தேங்காய் 10 வேணும். 10 வேணும். அப்போ கோடாங்கி சொல்லும்போது எங்க காரளிங்க கரையாளல் ஐயாவே கோடாங்கி. கோடாங்கி அட்டகும்ப 8 நேர அதுக்கு தேங்காய் என்ன 10 நீ ரொம்ப கொள்ளக்கார கோடாங்கியா இருக்கிற. ஆமா, அப்படிதான் தெரியுது ஐயா. என்ன அட்டகும்ப 8னா 8 கும்பத்துக்கு 8 காய் சிரசில வைக்கணும். சரி, படப்புக்கு உடப்புக்கு 2 காய் வேணும். ஆமா, அதனால தான் நான் உங்ககிட்ட அப்படி கேட்டேன். சரி ஐயா. அப்படியா? ஆமா, சரி. உங்களுக்கு வேற என்ன வேணும்னா? வேணுங்க கேளுங்க. ஐயா. ஒரு மரக்கா நெல்லு வேண்டும். நிறநாளி நிறமரக்கா ஐயா. நேர்மையான தேங்காய் பழம் ஐயா. வெச்சிலையும் அடபாக்கும் சந்தனமும் குங்குமமும் பத்தி சூடம் 1 வேண்டும். 5 ரூபா தெச்சன தந்தா. 5 ரூபா தெச்சன தந்தா. அழகு உடுக்கு தட்டி குறி சொல்லு. 5 ரூபா தெச்சனை தந்தா. 5 ரூபா தெச்சனை தந்தா. ஐயா. 5 ரூபா தெச்சன தந்தா. உடுக்கு தட்டி குறி சொல்லுவே. வாய் திறந்து சொன்னபோ பார்த்தாரு கரையா. பார்த்தான் காரளிங்க கரையாளன். ஆமா, காரளிங்க கரையான் பார்த்தான். நீர் கேட்ட பொருள் எல்லாம் தாரோம். உடனே வாங்கன்னா. சரி, அம்பலவான சுவாமியுடைய அம்பலத்துக்கு வந்தார். தெய்வமான துள்ளுகுட்டி மாட சுவாமி எட்டாங்குளம் கோடாங்கி மாறி. ஆமா, அப்ப ஐயா கரையாளர ஐயா. கேட்டதொரு பொருளை எல்லாம் பொருளை எல்லாம் கிட்ட கொண்டு வைத்தாங்கோ. கோடாங்கி கேட்டதோரு பொருளை எல்லாம் கொடுத்தாங்கோ. காரளிங்க கரையாளன் அத்தனையும் கொடுத்தானே. அப்போ தெய்வமான மாட சுவாமி மானூரு தன்னதில அம்பலவான சுவாமியுட அம்பலத்தை கெட்டும் போது குறி சொல்ல போறாரே நம்ம கும்பிடும் தெய்வம் மாட சுவாமி. நம்ம
அண்ணாதியில வந்ததை துள்ளி துள்ளி விழுந்தவர்தான் ஐயா துள்ளுட்டி மாட சுவாமி சாந்து கொண்டு தர முழு அவர் சந்தனத்தா கோலம் போட்டா பாலு கொண்டு தர முழுகி பன்னீரால கோலம் போட்டு மாவு கொண்டு தர முழு மஞ்சனையா கோலம் போட்டு மாவு கொண்டு தர மொழிகு மாவு கொண்டு அண்ணா கோலம் போட்ட இடம் மதி குருத்துவாழை இளவிரி குருத்துவாழை இலையின் மேல் சாணி பிள்ளை யார பிடித்து வைத்தார் தெய்வமான துள்ளுகொட்டி மாட சுவாமியோ அம்பலவான சுவாமியுடைய அம்பலத்திலே ஐயா உடுக்கு தட்டி குறி சொல்ல போறார். ஆமா அட்டகும்பை 8 கும்பத்தை வைத்தார். சரி அப்போ 8 கும்பத்துக்கும் 8 காய் சிரசில வைக்கணுமே, ஆமா அதையும் வைத்தார். வச்சாச்சு. நிறநாளி நிறமரக்காய் தேங்காய் பழம் அத்தனை பாக்கு சந்தனம் குங்குமம் பத்தி சூடம் ஆமா எல்லாத்தையும் வச்சாச்சு. வச்சாச்சு. உடுக்கு பைய அவுக்க முடியல. ஆமா முடிச்சு தானமா போட்டிருக்குல்ல, முடிச்சு பெரிய முடிச்சா கிடக்குல்ல. அப்போ என்ன உடுக்கு பைய ஏன் அவுக்க முடியல? ஏன் முடியல? தெச்சனை வந்தா தானே அவரு உடுக்கு பைய அவுப்பாரு. ஆமா தெச்சனை வாங்க வேண்டியதானே. இப்ப என் அவனுக்கு காது கேட்காது. கேட்காது ஐயா, இப்ப அவனுக்கு காது கேட்காது. தெச்சனை தெச்சனை அதாவது உடுக்கு ஆமா அதாவது என்ன உடுக்கு பைய ஏன் அவுக்க முடியல? ஏன் அவுக்கல முடியல? ஐயா எட்டாங்குளம் கோடாங்கி, ஓ ஐயா ராமலிங்க கோடாங்கி கோடாங்கி 5 ரூபா தெச்சனை அப்போ. ஆமா இப்போ 1.25 ரூபா. இது என்ன மாமா அநியாயம்? அப்போ 5 ரூபா இப்போ நீங்க 501 ரூபா கொடுக்கலாம். 1.25 ரூபா இப்போ உள்ள அப்ப 5 ரூபான்னா இப்போ 1.25 ரூபா. அங்க எங்க தங்க பிள்ளைய பாருங்க. ஆமா 51 501 கொடுத்தாங்க. சரி 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 தெச்சனை வந்தாச்சு. ஆமா இப்போ ஐயா கோடாங்கி ஓ உடுக்கு பைய அவிழ்த்துட்டேலாம், நல்ல சாம்பிராணி புகை போடுங்க.